சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 80 சீட்டுகள் பிளஸ் ஆட்சியில் பங்கு கேட்ட ராகுல் காந்தி, அதிர்ச்சியில் ஸ்டாலின். வருகிற 2026 தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையில் 4 முனை போட்டி என்பது தற்போது நிலவி கொண்டிருக்கு. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சார்பில் இன்று அதிமுக பொதுக்குழு நடைபெற்றது. அதில் எடப்பாடிக்கு தான் முக்கியத்துவம், எடப்பாடி தான் அனைத்து விஷயத்திலும் முடிவெடுப்பார் என தற்போது முடிவுகள் வெளியாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் உள்ளது. ஐவர் குழு காங்கிரஸ் சார்பில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்த விவரங்களை கேட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது வருகிற 2026 தேர்தலில் எங்களுக்கு 80க்கு மேலாக சீட் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை கேட்டு அதிர்ச்சியான ஸ்டாலின், கிடையாது, 15 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க, நீங்கள் கூட்டணி வைக்காமல் நாங்கள் தோற்றால் கூட பரவாயில்லை, ஆனால் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு என்கின்ற விஷயத்தை மட்டும் எங்களால் தர முடியாது என ஸ்டாலின் கரார் காட்டியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. கூடவே 80 சீட் எல்லாம் தர முடியாது, 2011 அப்பவே வெறும் 61 சீட்டு தான் அவர்களுக்கு வாங்கப்பட்டது. தொடர்ந்து 2016 அவர்களுக்கு 45 சீட்டும், 2021 40 சீட் வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் 25 தொகுதிகளில் தான் வெற்றியடைந்தார்கள். தொடர்ந்து தற்போது 80 சீட் கேட்பதெல்லாம் மிகவும் அதிகம். அதனால் கண்டிப்பாக 15 சீட்டுக்கு மேலே ஒதுக்க முடியாது. நீங்கள் கூட்டணியை விட்டு சென்றாலும் பரவாயில்லை, நாங்கள் தேமுதிக, டிடிவி தினகரன் போன்ற கட்சிகளை அவர்களை உள்ளே அழைத்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்கிறோம் என ஸ்டாலின் கராராக சொன்னதாக சொல்லப்படுகிறது. இதனால் ராகுல் காந்தி தாவேகா பக்கம் செல்ல அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் ஸ்டாலின், ராகுல் காந்தி, நீங்கள் தாவேகா பக்கம் என்ன, யார் பக்கம் சென்றாலும் இனி கவலை கிடையாது. காரணம், ஆட்சி என்பது பங்கு தர முடியாது. 2 கட்சிகள் சேர்ந்து 2 பேர் ஆட்சி செய்ய முடியாது. என்னைக்கும் திமுக மட்டும்தான் தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக ஸ்டாலின் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை நிராகரித்தால் திமுக தமிழகத்தில் வெற்றி பெறுமா பெறாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.